ஸோ ஹை கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் கோவை பிரதர். என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல் 100 சப்ஸ்கிரைபர் அடித்தாச்சு, சந்தோஷம். இன்னுமே நான் சப்ஸ்கிரைபர் இன்னும் எடுக்கணும். இந்த விளாக் வந்து என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, தமிழிலே பார்த்துருப்பீங்க. தீரன் சின்னமலை அவர்கள் பற்றி தான் ஸ்டார்டிங் பேசுகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எப்படி அவரை போய் பார்க்க போனோம், எப்படி மீட் பண்ணோம் அப்படிங்கிறது இருக்குது. மீட் பண்ணுங்கிறத விட ஒரு 217வது ஆண்டு நினைவு நாள் ஆடி 18 நடந்தது. நம்ம வந்து கோயிலுக்கு போகலான்னு பிளான். ஆடி 18 குலதெய்வம் கோயிலுக்கு போனால் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்காக காங்கேயம் போய் அப்படி போனது தான். அப்புறம் பார்த்தா தீரன் சின்னமலை அவர்களை பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. சரியான டிராஃபிக். தீரன் சின்னமலை பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் வராங்கன்னு அப்போ தான் தெரியுது. இது முக்கியமாக வந்து நான் அரசியல் எதுவும் இது பேசல விரும்பல. சும்மா எனக்கு ஃபஸ்ட் டைம் போகிறேங்க தீரன் சின்னமலை அவர் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட் டைம் எப்படியெல்லாம் இருந்தது அந்த மாதிரி. அப்போ நான் அவரை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தான் இவரில் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரன் கூட போர். யார்? தீரன் சின்னமலை அவர்கள். இங்கிலீஷ்கார என்னை அடிக்கிறதுக்கு வரான் அப்படின்னு தெரிஞ்சோடனே பிரிட்டிஷ்காரன் கூட சேர்ந்து அவனை இங்கிலீஷ்காரன் கூட அடிக்கிறதுக்கு போனான். அதெல்லாம் செமையாக. ஆனால் எங்கள் பிரிட்டிஷ்காரன் கூட தளபதியாக இருந்து, படை தளபதியாக இருந்து அவங்களோட போய் சண்டை போகிறக்கு போனான் ஆங்கிலேயர்கள் கூட. ஸோ அந்த மாதிரி நிறையா பண்ணிக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் கூட பிடிச்சிட்டு தூக்கு மேடைக்கு கூட்டிகிட்டு போய்க்கிறாங்க. யாரையா? தீரன் சின்னமலை அவர்களை கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு தூக்கு மாட்டக்கூடாது, மாட்டினா நானே தான் தூக்கு மாட்டோன்னு அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயரை தள்ளி விட்டு அவரே தூக்கு மேடையில் தூக்கு மாட்டிக்கிறாரு. அதாவது நான் ரிசர்ச் பண்ணதில் எனக்கு இந்த மாதிரி தகவல் தான் கிடச்சிது. உங்களுக்கு ஏதாவது சரி நான் ஏதாவது விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவில் தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, இந்த வண்டி வேறு பின்னாடி ரோட்டு பக்கத்தில் வேறு வீடா சவுண்டு அப்படி தான் கேட்குது. சரி, ஓகே. என்னென்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தான் மனசுக்குள்ள இருந்தது சொல்லலான்ட்டு இருந்தேன். அதுக்குள்ள என்னது, தீரன் சின்னமலைக்கிற ஊருக்கு போய் இங்கிலீஷ்காரன் கேட்டுக்கிறான், நீ எங்கள் கூட சேர்ந்துரு, படைத்தளபதியாகவே நீயே சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிக்கிறேன். உனக்கு இந்த ஊரை வந்து நான் விட்டுறேன், நீயே ஆண்டுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் தீரன் சின்னமலை அவர்கள் என்ன சொல்லிக்கிறான்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, முடியாது அப்படின்னு சொல்லி நின்றுக்கிறாரு, சண்டையும் போட்டுக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நல்லது பண்ணிக்கிறார் தீரன் சின்னமலை அவர்கள். எனக்கு நான் இவரை பற்றி ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, நான் அவரை சிலையை பார்க்கறக்காக போயிருந்தங்காட்டிக்கு நான் அவரை பற்றி பேசுகிறேன். மற்ற நிறைய பேர் இந்த மாதிரி போராட்ட விடுதலைக்காக நிறைய பண்ணிக்கிறாங்க. நான் இப்போ அவரை பார்க்க போனங்காட்டிக்கு அவரை பற்றி தெரிஞ்சது இன்னும் நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. நான் அவங்கள பற்றியும் நல்லா ரிசர்ச் பண்ணணும். இல்லை அவங்கள மாதிரி நான் பார்க்கறதுக்கு போனாலும் நான் அவங்கள பற்றி நான் கண்டிப்பாக சொல்லுவேன். சரி, ஓகே கைஸ். நீங்கள் இந்த வீடியோ வந்து என்னென்னா ஃபுல்லாக பைக்கில் போய் ட்ராவல் பண்ண மாதிரி சும்மா வீடியோ மட்டும்தான் இருக்குது. அது கோயிலுக்கு போனால் போக வேண்டிய பிளானு தீரன் சின்னமலை அவர்கள் பார்க்க வேண்டியதாக ஆகிப்போச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். மறக்காமல் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் மறக்காமல் பாருங்கள். கோவை பிரதர். ஓகே கைஸ், பாய். ஹெல்மெட் கட்டி கொடுத்துடலாமா? ஆமாண்ணா. அந்த பக்கம் போய் நமக்கு ஏன் ஒட்டுக்கா சரிட்டு அப்புறம் கட்டிக்கலாம்ண்ணா. வாடா. எனக்கு காரு தான் வருது எல்லாம். ஹலோ, அது ஒரு நிமிஷம் பார்க்குறேன். தீரன் சின்னமலை. ரெண்டு பேரும் போட்டி போட்டு போகிறாங்க. புழுதியெல்லாம் இந்த பக்கம் தாட்டிட்டு காற்று இப்படி தான் அடிக்கு.
கிட்டே வராங்க. மாமா சொன்னாங்க சென்னி மலைக்கு சிவன் மலைக்குமே நடுவில் தீரன் சின்ன மலையும் சும்மாவா? அதான் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. மாப்பிள்ள சிஸ்டம் வைலேஷன் பண்ணாத மாப்பிள்ள ராங் சைடு போய் ஏரியால இருக்கிறவங்க ஒரு மாதிரியா பாப்பாங்க. தள்ளலாம் தள்ளலாம். அப்படியே வண்டி மேலே ஏறி நிக்கலாமா? நிக்கலாம். நில்லு. நில்லு. நீ என்ன புடிச்சுக்க. புடிச்சிட்டேன். பயப்படா வாடா இல்லடா. சாயந்தரம் போறேன் எங்காச்சும் போறேன். நீ என்னையும் சாய்க்காம இருந்தா போதும், இல்லைன்னா மானம் கெட்டு போய் ரோட்ல. எப்ப தாத்தனை பாப்போம்? தாத்தனை எப்ப பாப்போம்? குழந்தைகளா வருது. குழந்தைகளா வருது.